நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அமெரிக்காவுக்கு சீனா வந்து மிக கடுமையான இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், அமெரிக்காவில் இராணுவ வீரர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க, அது பற்றியும், மேலும் மத்திய கிழக்கில் என்ன நடந்திருக்கு, என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இன்னைக்கு இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மேலும் பல தகவல்களையும் உள்ளடக்கி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க. அதாவது நேற்று ராஜஸ்தான்ல ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையம் வந்து கிட்டத்தட்ட 80 கோடி அளவுக்கு செலவு பண்ணி அதை திறக்கிறதுக்கு நம்ம பிரதமர் வர்றதாக செய்தி சொல்லியிருந்தாங்க. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது ஒரு நாளைக்கு திறக்க இருந்த நிலையில முதல் நாளே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அது வந்து மிக கடுமையான சேதத்திற்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது சரியான முறையில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. பிறகு அது என்னன்னு தெரிய வரும். அடுத்தபடியா அந்த லெபனான்ல ஐடிஎஃப்னுடைய ராணுவ வீரர் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களையும் கிறிஸ்துவருக்கு சிலை இயேசுநாதனுடைய சிலையும் சுத்தியலால் அடிச்சு உடைச்சார் இல்லையா? இந்த விஷயம் இன்னைக்கு காட்டுத்தீ போல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல பரவலா பறந்து அனைத்து நாடுகளினுடைய எதிர்ப்பையும் இன்னைக்கு அமெரிக்காவானது எதிர்நோக்கி உள்ளது சமாளிச்சிருக்கு. அதை வந்து அங்க உள்ள கிறிஸ்தவ தேவாலய குருக்களே, அதாவது பாதிரியார்களே மிக கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே போல அடிக்கடி இங்க லெபனான்ல நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய அங்க இருந்த சர்ச்சினுடைய பாதிரியார்களை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி போலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை இஸ்ரேலுக்கு இதுக்காக வேண்டி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பஹ்ரைன்ல வந்து அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நாட்டு மக்களுக்கே வந்து கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது அந்த போர் சூழலானது மீண்டும் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும் காரணத்தால ஈரானுக்கு ஆதரவான சமூக வலைதளங்கள கருத்தோ அல்லது போராட்டங்களோ எதுலையுமே ஈடுபடக்கூடாது, ஈரானுக்கு ஆதரவாக எந்த செயல்களையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மன்னர் வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஏன்னா போற போக்குல அவருடைய மன்னராட்சிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற பயத்துல இப்ப வந்து அவர் வந்து இந்த மாதிரியான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு அந்த நாட்டு மக்களுக்கு. அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 30க்கும் மேற்பட்ட ஒரு சாதாரண குடிமக்களை, ஷியா பிரிவை சேர்ந்த குடிமக்களை இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குவைத் என்ன பண்ணியிருக்காங்க, குவைத்துல வந்து ஹார்மோஸ் முற்றுகை இந்த மாதிரி முற்றுகையின் காரணத்தால அவங்களுடைய பெட்ரோலியம் கோஆபரேட் நிறுவனமானது தங்களுடைய உற்பத்தியை வந்து நிறுத்திருக்காங்க. மீண்டும் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலும் அதுல பாதிப்பு எதுவும் ஏற்படாத இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக தற்போது நிறுத்தி உள்ளதாக அந்த நிறுவனம் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அடுத்தபடியா என்னன்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் மூலியமா அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்க கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இறுதி வரைக்கும் ஈரான் அதாவது அந்த அழுத்தத்துக்கு மத்தியில நாங்க வந்து பேச்சுவார்த்தை மேசையில நாங்க உட்கார மாட்டோம், எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு, நாங்க சொல்ற அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தையில உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடியில அவங்க உறுதியாக இருந்தாங்க. மேலும் இந்த கடல் முற்றுகையை அமெரிக்கா விலக்கிக் கொள்ளாத வரை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் மூலியமா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு காரணத்தால மேலும் இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கணும், உலக நாடுகளுடைய அமைதியை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மீண்டும் முஸ்தபா அல் கமனி அவர்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில இந்த அவங்க சொன்ன கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூறப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்கு மேலும் யாரு தலைமையேற்று நடத்துறாங்க அப்படின்னாக்கா, ஜேடி வான்ஸ் வந்து நேற்று முன்தினம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜேடி வான்ஸ் தலைமையில் தான் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவானது பாகிஸ்தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஜேடி வான்ஸ் பிளஸ் விக்ஸாப் டொனால்ட் குஷ்னர் அவங்க 3 பேரும் தான் அவங்க தலைமையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய தரப்புல பார்லிமெண்ட் சபாநாயகரான கலிஃபாவும் மேலும் ஃபாரின் மினிஸ்டர் அவங்க 2 பேர் தலைமையில தான் பேச்சுவார்த்தை தூதுக்குழுவை இன்னைக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா துஷாக் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா வந்து சுட்டு அதை வந்து கைப்பற்றுறாங்க இல்லையா? அதுக்கு வந்து சைனா வந்து மிக கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்த பொருட்கள் வந்து சைனாவுக்கு, அதாவது அதுல இருந்தது எல்லாமே வந்து வணிக பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதுல இருந்தது எல்லாமே வந்து ஏவுகணை உற்பத்தி செய்யக்கூடிய திரவ எரிபொருள், மிக கொடூரமான ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய திரவ எரிபொருட்கள் எல்லாமே அதுல இருந்ததாகவும் அவங்க சோதனை பண்ணதுல அதாவது வெறும் போர் தளவாடங்கள் எல்லாமே வந்து கடுமையான ஆயுதங்களும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவானது இன்னைக்கு அதை சொல்லியிருக்காங்க. இது வந்து மலேசியா துறைமுகத்திலிருந்து ஏற்றிக்கொண்டு ஈரானை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. அது வந்து சைனாவிற்கு சொந்தமான ஒரு கப்பலாகவும் கருதுறாங்க. இதுக்கு சைனாவானது மிக கடுமையான எச்சரிக்கை இன்னைக்கு விடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா சொல்றது என்னன்னா, இது வந்து எங்களுடைய இறையாண்மைக்கும் வேளாண்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் விடுக்கப்பட்ட ஒரு இதை நீங்க கைப்பற்றினது வந்து இது வந்து எங்களுக்கு
விடுக்கப்பட்ட ஒரு இறுதி எச்சரிக்கையா இருக்கு. இதை வந்து நாங்க போர் சூழலா தான் நாங்க கருதுவோம். இது வந்து எங்கள் மீது நீங்க திணிக்கப்படக்கூடிய போரா நாங்க கருதி இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில நாங்க ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் இறுதியா சொன்ன எச்சரிக்கை என்னன்னா, இதுவே உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாகவும் நீங்க எடுத்துக்கோங்க. இது இறுதியா இருக்கணும். இதற்கு மேல் இது மாதிரி எங்களுடைய கப்பல்களை நீங்கள் தடுத்து நிறுத்தினீர்கள் அப்படின்னாக்கா நாங்களும் இந்த போர்க்களத்தில் உள்ள இறங்குவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இறுதி எச்சரிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவானது அமெரிக்காவுக்கு இன்னைக்கு கடுமையா இந்த எச்சரிக்கை பகிரங்கமாகவே தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் எலெக்ஷன், அதாவது அதிபர் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த அதிபர் தேர்தலில் ஈராக்ல வந்து அல் சூடானி அவர் வந்து முன்னாள் இருக்கக்கூடிய அதிபர், அவரும் இந்த போட்டியில இருக்காரு. அதே மாதிரி நூரி அல் மாலிக் அவரும் இந்த போட்டியில நவம்பர் மாதமே அவரு மக்களால் அதிகப்படியான வாக்கு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்காரு. இப்போ நேற்று நடந்த அந்த பார்லிமெண்ட் கூட்டத்துல மொத்தம் 12 வாக்குகள் மொத்தத்துக்கு இருக்கும். அதுல வந்து யார் அதிகப்படியா 8 இடங்கள் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திரும்பவும் பிரதமராக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நடந்ததுல 5 இடத்த வந்து அந்த முன்னாள் அதிபரான அல் சூடானி பிடிச்சதாகவும், மேலும் 7 இடங்களை வந்து வசம் அல் பத்ரி அப்படிங்கிறவரு பிடிச்சதாகவும் கூறப்படுது. இவர் யாரு அப்படின்னாக்கா நூரி அல் மாலிக்கினுடைய கட்சியை சேர்ந்த, அவரும் அதுக்கு ஆதரவான ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்காக இன்னைக்கு வந்து அவரு நூரி அல் மாலிக் அவர்கள் வந்து இந்த போட்டியிலிருந்து விலகி அவருக்கு வாய்ப்பளிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவர் வந்து 7 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதிகப்படியா 8 வாக்குகள் பெற்றால்தான் பிரதமர் ஆக முடியும் அப்படிங்கிற இருக்கிற நிலையில இது இறுதி முடிவு இன்னைக்கு எடுக்கப்படவில்லையா, நாளைக்கு வந்து இதற்கான இறுதி முடிவு வரும் அப்படின்னு இருக்காங்க. அந்த இறுதி முடிவுல இந்த நூரி அல் மாலிக் இருக்காருல்ல, அந்த அதாவது இவருக்கு வசம் அல் பத்ரி அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அந்த ஒரு வாக்கையும் அவருக்கு விட்டுக் கொடுப்பதாக சொல்லி ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவர் நாளைக்கு வந்து இந்த இறுதி முடிவு எடுக்கப்படும். இறுதியா யாருன்னாக்கா வசம் அல் பத்ரி அவர் தான் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரு ஈரானினுடைய IRGC தரப்புக்கு சாதகமான சூழலில் இவரு தேர்ந்தெடுக்கப்படுகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இதை கருத்துல கொண்டு இன்னைக்கு ஈராக்கில் உள்ள தூதரகமான அமெரிக்காவினுடைய தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய பாக்தாதுல தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு இன்னைக்கு பாக்தாதில் இருந்த அமெரிக்காவினுடைய தூதரகம் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்கா நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ராணுவ நிறுவனங்கள் மற்றும் பொருளாதார சார்ந்த அமைப்பு இதுல, அதாவது பிசினஸ் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு வேலை செய்யக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அனைவரும் வெளியேறிடுங்கள், ஈராக்கை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கை வந்து அவங்க தூதரகமே, அமெரிக்காவினுடைய தூதரகமே இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருப்பதாலையும் இவங்களும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த ஈரானுடைய போரானது மேலும் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் மிக கடுமையான தாக்குதலை நடத்துவோம். முன்பு நடத்திய தாக்குதலை விட இன்னும் வீரியமாக நாங்கள் அமெரிக்காவின் நிலைகளுக்கு எதிராகவும், அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த நிலைகளிலும் அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீதும், மேலும் லெபனானுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் நாங்கள் இந்த போரிலே களம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த தாக்குதல் வந்து மிக கடுமையானதாகவும் வீரியமிக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேலும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு சில தாக்குதல்களையும் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அதனை முன்னிட்டு ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் வந்து இந்த மாதிரியான கடும் எச்சரிக்கை கொடுத்து அமெரிக்கர்களை நீங்கள் வெளியேறிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கிலிருந்து அனைத்து அமெரிக்கர்களையும் வெளியேற சொல்லியிருக்காங்க. வந்து நேற்று வந்து அதாவது கடலுக்கு அருகில நில அதிர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து 7.4 பதிவாயிருக்கு. அதனை தொடர்ந்து ஜப்பானிய கடற்கரை ஓரங்களில் உள்ள மக்களுக்கு வந்து சுனாமி எச்சரிக்கை அந்த கவர்மெண்ட் ஆனது விடுத்திருந்தாங்க. நில அதிர்வு வந்து 7.7 வரலும் பதிவாகி இருக்கிறதாக கூறப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுனாமி எச்சரிக்கை வந்து அந்த கவர்மெண்ட் திரும்ப பெற்றதாகவும் தகவல் ஊடகத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவே இன்னைக்கு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த அமெரிக்க ராணுவங்கிறது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா இருந்த ஒரு ராணுவம். அதாவது அதை வந்து அனைத்து நாடுகளும் ஒரு பயம் அச்சத்துடன் பார்த்துக்கப்பட்ட இந்த ராணுவம் மற்றும் அமெரிக்காங்கிற ஒரு பேரு அச்சத்துடன் பார்க்கப்பட்ட ஒரு நாட்டை வந்து ஒரு சின்ன பின்னமாக்கி இப்போ வந்து ஈரானுக்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு போர் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காரு. இது வந்து அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தும். மேலும் வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களுக்கு மிகவும் இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அமெரிக்க ராணுவம் வந்து இதுல வந்து சிதைஞ்சு சின்னபின்னமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து சகிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து டொனால்டு ட்ரம்பினுடைய ஒரு அறிவற்ற தனத்தையும், ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய வல்லரசு நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக
போராட்டங்களை அந்த வீதிகளிலும் மற்றும் அந்த ராணுவ பகுதிகளிலையும் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இதை வந்து அந்த வீரர்களை கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையிலையும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆனது, அமெரிக்க கவர்மெண்ட் ஆனது இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுத்தபடியா இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற போது பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய அந்த சூழல்ல மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்காவானது போர் விமானங்களையும் மற்றும் ஃபோர்ட் ஆப்ரஹாம் போன்ற போர் ஜார்ஜ் புஷ் போன்ற இந்த போர் கப்பல்களையும் இன்னைக்கு நகர்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர் விமானங்கள், போர் தளவாடங்கள், ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வீரர்களையும் இன்னைக்கு ஐரோப்பாவில் இருந்தும் அங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்கிருந்து மத்திய கிழக்கு நோக்கி இன்னைக்கு சாரி தரையாக சென்று கொண்டுதான் இருக்காங்க. இது எங்க போறாங்கன்னா ஜோர்டானுடைய ராணுவ பேஸுக்கும் சவுதி அரேபியாவினுடைய ராணுவ பேஸ் நோக்கியும் இன்னைக்கு சாரி தரையாக சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா என்னன்னா ரஷ்யா வந்து இதுக்கு மிகவும் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய இந்த வணிக கப்பலை சிறைப்பிடித்த அந்த மாலுமிகளை சித்திரவதைப்படுத்துவது அமெரிக்காவுக்கு வந்து மிக பெரும் எச்சரிக்கையாக கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் அவர்கள். அது மட்டும் இல்லாம லெபனானுக்கு 2.7 பில்லியன் எய்டு பொருட்களையும் இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து வரக்கூடிய இந்த போர்ல உக்ரைனானது ரஷ்யாவினுடைய எரிசக்தி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இதெல்லாம் குறிப்பா அந்த எரிசக்தி நிலையங்களை பார்த்து எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை பார்த்து தாக்குதல் கடுமையாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு ரஷ்யாவும் பதிலடி தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த சூழல்ல இஸ்ரேல் வந்து தங்களுடைய போர் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவிச்சிருக்கு. ஈரானுக்கு எதிரான போர்ல நாங்க எப்பொழுதும் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தையை குழப்பும் விதமாகவும், பேச்சுவார்த்தை கலங்கு விளைக்கும் விதமாகவும் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த அனைத்தும் பிடிச்சிருந்தது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.